நீ என்ன படித்து வேலைக்கு போனாலும் நீ என்னை விட கீழ் சாதி தானடா அப்படின்ற அந்த ஒரு ஆதிக்க மனநிலை தான் வந்து இந்த கொலையினோட அடிப்படையே. ஏன்னா நீ என்னதான் குடியரசுத் தலைவராக இருக்கிற வரையும் வந்து சாதி பார்க்குற ஒரு போக்கு தானே இருக்குது. கோயிலுக்குள்ளே செல்லும் பொழுது ஒதுக்கி தானே வைக்கிறாங்க. சுபாஷினிக்கு நம்ம சொல்கிற வேண்டுகோள், நீ வீட்டை விட்டு வெளியில் வா. நிறைய இணையர்கள் வந்து ஜோடிகள் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராக வந்தால் அவங்களை பிரித்து வைக்கிற முக்கியமான வேலை யார் செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி செய்கிறானுங்க. இப்போ இந்த சுர்ஜித் என்ற குற்றவாளி ஏற்கனவே கூலிப்படையோடு தொடர்பு இருந்திருக்கான். தலித் மக்களையும் வந்து சாதியவாதிகளை முத்திர குத்துறது, தலித் செயல்பாட்டாளர்களையும் நீ சாதியவாதின்னு சொல்லி முத்திர குத்துற இந்த போக்கு வந்து தீவிரமாக இருக்குது. ஜெய்பீம். நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். தம்பி கவின் அவர்களுடைய ஆணவ கொலையை தொடர்ந்து நம்ம வந்து ஆணவ கொலைக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆணவ கொலைக்கு எதிராக வந்து தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம கூட இந்த நேர்காணலில் இருக்கிறவங்க சமூக செயல்பாட்டாளர் தோழர் ரமணி அவங்க இருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நலம். இப்போ தொடர் நீங்கள் தொடர்ந்து ஆணவ கொலைகளுக்கு எதிராக வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, படிச்சுட்டா இது மாறிடும் அப்படின்னாங்க. இன்னொரு கட்டத்தில் ஒரு நல்ல வேலைக்கு போனால் மாறிடும், பொருளாதாரத்தில் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் மாறிடும். இது எல்லாமே வந்து தம்பி கவின் கிட்ட வந்து இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் தம்பி கவின் ஏன் கொல்லப்படுறார், கொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான அந்த ஆதிக்க சாதியின் மனநிலை என்ன, அது ஏன் இன்னும் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டாயம். சாதின்றது 300-3000 ஆண்டுகளாக நீடிச்சிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சாபக்கேடு, ஒரு இழிவு, இந்த சமூகத்தினுடைய ஒரு இழிவான ஒரு கட்டமைப்பு. இது வந்து வெறும் ஒடுக்கப்பட்ட சாதியில் தலித் சமூகத்தை மக்களை மட்டும் அது பாதிக்கல, எல்லா சாதிகளையுமே பாதிக்குது. ஏன்னா ஒரு சாதி கீழே இன்னொரு சாதி அப்படின்ற அந்த படிநிலை கட்டமைப்பில் மேலே இருக்கக்கூடிய சாதி, அது கீழே கூடிய சாதியை வந்து நீ கீழ் சாதின்னு சொல்கிறான். இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட சாதி, மிக பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாதி நீ கீழ் சாதின்னு சொல்லி ஒடுக்குறாங்க, கோயிலுக்குள்ளே விடுறதில்ல. இப்போ இதே சாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு கீழே கூடியவங்களை நீங்கள் கீழ் சாதி அப்படின்னு நடத்தப்படுற ஒரு மிக மோசமான ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ இந்த கட்டத்தில் ஊர் சேரின்ற ஒரு சிஸ்டம் வந்து காலங்காலமாக நீடிச்சிட்ருக்கிற ஒன்று, அது இன்னும் நிலைச்சு தான் இருக்குது. இப்போ நீ அப்போ சாதின்னு சொல்லி ஒவ்வொரு சாதிகளும் தனித்தனியாக வாழ்கிற ஒரு இனக்குழுக்கள் தன்மையில் தான் வாழ்கிறாங்க. அதில் ஒரு தீண்டாமை இருக்குது, சாதி பாகுபாடு இருக்குது, ஒதுக்கி வைக்கிறதுன்றது இருக்குது. இது எல்லா சாதியிலையுமே இருக்குது. ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் மீது ஆனால் அந்த வன்முறை ஆதிக்கன்றது இன்னும் கூடுதலாக இருக்குது. நம்ம அதைத்தான் வந்து வெளியில் பேசுகிறோம். இப்போ என்னென்னா, நீ என்ன தான் படித்து முன்னேறி வேலைக்கு போயிட்டு நல்ல சம்பளம் வாங்கி பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தாலும் அல்லது அரசு பதவிகளில் நீ உயர்ந்திருந்தாலும் நீ என்ன அப்படின்னு வரும்போது நீ கீழ் சாதி, நீ இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு வந்து பார்க்குற அந்த ஒரு ஆதிக்க மனநிலை, மனோபாவம், அந்த சிந்தனை இருக்கு இல்லைங்களா, இது வந்து தீவிரமாக இங்கே மாற்றப்பட வேண்டும். அதுதான் வந்து கவினுடைய ஆணவ படுகொலை நமக்கு காட்டுது. நீ என்ன படித்து வேலைக்கு போனாலும் நீ என்னை விட கீழ் சாதி தானடா அப்படின்ற அந்த ஒரு ஆதிக்க மனநிலை தான் வந்து இந்த கொலையினோட அடிப்படையே, சாதின்ற அந்த ஒரு கட்டமைப்பில். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து படித்து முன்னேறணும் அப்படின்றது தான் அடிப்படை. கல்வியில் முன்னேறணும், படிப்பில் முன்னேறணும், வேலைவாய்ப்பில் வரணும், இந்த சமூகத்தில் வந்து மனிதர்கள் வந்து மாறணும் அப்படின்றது தான் நம்ம அடிப்படை. ஆனால் அது மட்டுமே தீர்வுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கட்டம். ஏன்னா என்னதான் குடியரசுத் தலைவராக இருக்கிற வரையும் வந்து சாதி பார்க்குற ஒரு போக்கு தானே இருக்குது. கோயிலுக்குள்ளே செல்லும் பொழுது ஒதுக்கி தானே வைக்கிறாங்க. சமூகத்தில் நடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு 2 போராட்டம் என்னென்னா, நீங்கள் வர்க்க அந்தஸ்தில் நீங்கள் மாற்றம் பெறலாம், வர்க்க ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பொருளாதாரத்தில் நீங்கள் மாற்றம் பெறலாம். ஆனால் சாதி கட்டமைப்பாக இருக்கும்பொழுது நீங்கள் எந்த அடுக்கில் வரீங்க அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அது வந்து இங்கே உடைக்கப்படலை. முதலாளித்துவ வளர்ச்சி, நவீன நாகரிக வளர்ச்சி எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனிதர்கள் மாறுறாங்க, நாகரிகம் அடைகிறாங்க, தொழில்நுட்பங்களை வந்து அனுபவிக்கிறோம், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க, தம் பிள்ளையை வந்து படிக்க வைக்காமல் இருந்தவங்க இன்றைக்கி படிக்க வைக்கிறாங்க. இப்படியான மாற்றங்கள் எல்லாத்தையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை, குடும்ப முறைகள், திருமண முறைகள், சாதி சம்பிரதாயம், சடங்குகள் இருக்குல்ல, இது வந்து இன்னும் அந்த சாதிய கட்டமைப்பை, அந்த சாதி உறவுகளை வந்து உடைக்கலை இன்னும். இதுக்கு தான் நம்ம வந்து பண்பாட்டு தலங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்குது இன்றைய காலகட்டத்துக்கு. இப்போ சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றம் வந்து சில நெறிமுறைகள் இருக்குது, அது வந்து இங்கே எந்த மாவட்டத்துலையும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியும்? ஆமாம், இப்போ உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒன்று மாநில அரசுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டிலையும் 2014 உசிலம்பட்டின்ற ஒரு பெண், கல்லர் சாதியை சேர்ந்த பெண் வந்து தலித்தினர் காதலிச்சாங்கன்றதுக்காகவே திருமணம் பண்ணி வாழ்ந்தாங்க. ஆனாலும் அவங்கள அழைச்சி கொண்டு போய் வீட்டில் வைக்கிறவங்க கொடுமை அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, இரவா தூக்கில் போட்டு. அந்த ஒரு கொலை வழக்கில் மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கக்கூடிய நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பில் சொல்லக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, உடனடியாக சாதி ஆணவ கொலைகளுக்கு சட்டம் இயற்றணும்.
அதை உடனடியாக செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இதை உச்சநீதிமன்றமும் வலியுறுத்துறாங்க. 2006 8 தமிழ்நாடு அரசு சில வழிகாட்டுகளை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சில வந்து வழிகாட்டுகளை கொடுக்குறாங்க. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட கண்காணிப்பாளர், சமூக நல அலுவலர், ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலர், இவங்க வந்து 3 துறையை சார்ந்த அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு குழு அமைக்கணும். சிறப்பு குழு அமைச்சு தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பதட்டம் நிறைந்த பகுதியாக இருக்கோ, சாதி பஞ்சாயத்தில் நடக்குதோ அதை உடனடியாக தடை செய்யணும். அது கண்காணிப்புக்கு உட்படுத்தணும். அதே போல் சாதி மீறி திருமணம் பண்ணிக்கூடிய இணையர்கள், அதாவது ஜோடிகள் எங்கே வந்து பதட்டத்துக்குள்ளாகிறாங்களோ, சிக்கலுக்குள்ளாகிறாங்களோ, அச்சுறுத்தலுக்குள்ளாகிறாங்களோ அவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க. அல்லது வந்து உங்களுக்கு தெரிய வந்தாவே அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்துகிட்ருக்கு, இப்படி வந்து வெளியில் போயிட்டாங்களாம், இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ற தெரிய வந்தாவே உடனடியாக அந்த சிறப்பு குழு வந்து அந்த இடத்துல இறங்கணும். களத்தில் இறங்கி அது விசாரித்து அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த இணையர்களுக்கு வந்து பாதுகாப்பை உறுதி செய்யணும். இறுதி வரைக்கும் அச்சுறுத்தல் இல்லைன்ற ஒரு உறுதி செய்கிற வரைக்கும் இந்த குழு வந்து அவங்களுக்கு தான் பொறுப்பாக இருக்கணும். இப்படி ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டலை சொல்லியிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படலை. 2014 வந்தது. அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சியும் இதை சிறிதளவு கூட நடைமுறைப்படுத்தப்படலை. இப்போது நம்ம திரும்ப வந்து திமுக ஆட்சியில் அதை தான் வலியுறுத்துகிறோம், இது கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்ட்டு. அது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே இப்போ 108 இப்போ வந்து இயற்கை பேரிடர் நடந்தால் ஒரு பொது தொலைபேசி அழைப்பு எண் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுபோல் சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் செஞ்சக்கூடிய இணையர்களுக்கான ஒரு தொலைபேசி எண் வந்து அழைப்பு எண் கொடுக்கணும் தமிழ்நாடு முழுக்க. இதுக்கு வந்து உடனடியாக யார் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்களோ அவங்க இது தொடர்பு கொண்டு தன்னோட சிக்கலை வந்து தீர்த்துக்கணும், பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் அப்படின்றது தான். இப்போ இது மாதிரியான ஒரு கொடுத்து கூட ஒரு வெளிக்காட்டல் கொடுத்து கூட இப்போ வரைக்கும் என்ன செய்ய முடியல, இது நடைமுறைப்படுத்த முடியல மாநில அரசால். எந்த மாவட்ட ஆட்சியர் தான் முதல் பொறுப்பு இது நடைமுறைப்படுத்துறதில்ல. ஆனால் எந்த மாவட்ட ஆட்சியரும் இதுக்கான முயற்சி எடுத்ததில்லை. மாநில அரசில் இருந்தும் இதுக்கான வழிகாட்டல் வந்து கொடுக்கப்படலை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதே போல் வந்து உச்சநீதிமன்றம் சொன்னக்கூடிய வழிகாட்டல் முக்கியமானது என்னென்னா, உடனடியாக மாநில அரசுகளே சிறப்பு சட்டம் இயற்றத்துக்கான முயற்சியை வந்து எடுக்கணும். இல்லை அப்படின்னா அது வரைக்கும் இந்த மாதிரியான வழிகாட்டுதல் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மாநிலங்கள், அதாவது இந்திய முழுக்க, அதை நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம். எந்த மாவட்டங்களெல்லாம் இது போல் பதட்டம் நிறைந்த சர்ச்சைக்குரிய வன்முறை நிகழக்கூடிய காதல் திருமணத்தினால வந்து மோதல் நடக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு சொல்லிட்டு கண்காணிப்புக்கு உட்படுத்தி அந்த இடத்த வந்து முழுக்க இவங்க வந்து அதுக்கு தனியாக ஒரு கண்காணிப்பு குழு போட்டு பார்வை கொண்டு போய், அதாவது கண்காணிப்பு குழு அமைச்சு விசாரணைக்கு உட்படுத்தணும். இப்படியான முக்கியமானது வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி சாதி பஞ்சாயத்தில் கூடக்கூடாது, யாரையும் வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது, பெற்றவங்க வந்து இதில் தலையிடவே கூடாது அப்படின்ற ஒரு வழிகாட்டில் சொல்கிறாங்க. ஊரில் விட்டு ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாமே வந்து கடைபிடிச்சாவே தம் மாநில அரசுகள் இந்த மாதிரியான வன்கொடுமைகள், சாதியானவ கொலைகள் வந்து நடக்கிறது நிறைய குறையும். இப்போ சட்டம் வந்து சரியாக கடைபிடிக்கப்பட்டால், சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாவே இது போன்ற வன்முறைகள் வந்து பெரும்பாலான அளவுக்கு வந்து தடுக்கப்படும். அதை செய்யணும் அப்படின்றத நம்ம மாநில அரசுக்கு திரும்ப வலியுறுத்துகிறோம். காவல்துறை வந்து மிக முக்கியமான ஒரு குற்றவாளியில் இருக்கிறாங்க. இப்போ கவினானோட ஆணவ கொலையிலையும் யார் இருக்காங்க பின்னாடி? அவங்களோட பெற்றோர்களே வந்து காவல் ஆய்வரில் இருக்கிறாங்க. அவங்களே ஒரு குற்றவாளியாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த காசிப்பாண்டின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேடிசி பகுதியில், அந்த நகரில், அவன் வந்து அவர் வந்து முக்கியமான ஒரு குற்றவாளியாக இன்றைக்கி வந்து இருக்கிறாரு. அந்த மக்களே சொல்லக்கூடிய செய்தி தான் அது. அந்த சுற்று வட்டாரம் நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஜாதி வந்து அங்கே வந்து தலை தூக்கி இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய இணையர்கள் வந்து ஜோடிகள் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராக வந்தால் அவங்கள பிரித்து வைக்கிற முக்கியமான வேலை யார் செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி செய்கிறானுங்க. இது காவல்துறை அதிகாரி செய்கிற வேலை கிடையாது. சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது அவங்களோட வேலை. அது பிரித்து வச்சு பஞ்சாயத்து பண்ணி எந்த சாதியோ அந்த சாதிக்கிட்ட அனுப்பிவிடுறது அப்படின்ற கேடுகட்ட ஒரு வேலையை காவல்துறை அதிகாரி நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க. அதனால் கொலைகளுக்கும் அவங்க பின்புலமாக இருக்கிறாங்க. பார்த்துக்கலாம், கேஸ் வந்தால் என்னென்னு பார்த்துக்கலாம், நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு துணிச்சலை கொடுக்குறாங்கல்ல, அதே துணிச்சலை தான் இன்றைக்கி வந்து குற்றவாளி கொலையாளி சுர்ஜித்துக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. கூலிப்படையாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு, கூலிப்படையிலையும் அவனுக்கு தொடர்பு இருக்குது. இந்த மாதிரியான காவல் அதிகாரிகளாலையும் அவனுக்கு ஒரு துணிச்சல் கொடுக்கப்பட்டிருக்கு. முகநூலில் வந்து நிறைய ஃபோட்டோ போட்டிருக்கான்ல, அவன் பட்டை கத்தி வச்சு வெட்டுற மாதிரி பயங்கர சீனெல்லாம் போட்டிருக்கான். இது எப்படி வந்து சுத்தோட்டால் கூட காவல் அதிகாரிகள் உணராமல் இருந்திருப்பாங்களா, பார்க்காம இருந்திருப்பாங்களா? இல்லையா? பரவலாக வந்து பிப்ரவரி 14 காதலர் தினம் அன்னைக்கே வந்து ஒரு செய்தி போட்டிருக்கான், விரைவில் ஒரு நடக்கும், காத்திருங்கள்னு சொல்லி போடுறான்னா, இதை எப்படி சென்ஸ் பண்ண முடுறாங்க? இது நிச்சயமே தெரியாமல் இருந்திருக்குமா? தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ அது நடக்கட்டும்னு சொல்லி அதுக்கான தூண்டுகோலை இவங்க பின்னாடி இருக்கிறாங்க.
இப்போ காவல்துறைக்குள்ள நிறைய வந்து மாற்றங்களை வந்து தமிழக அரசு செய்ய வேண்டியது இருக்குது. அந்த சொந்த சாதி, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எந்த சாதி பெரும்பான்மை சாதியாக இருக்கோ அந்த சாதியை சேர்ந்தவங்களே தான் காவல் நிலையத்துக்குள்ளேயே அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அது குறிப்பாக தென் மாவட்டத்தில் இப்போ வந்து மறவர் சாதி தான் பெரும்பான்மை சாதி, தீவிரமாக ஆதிக்கம் செய்யக்கூடிய சாதியும் அதுதான். அங்கே இருக்கிற எந்த மைனாரிட்டி சாதி எல்லாத்தையும் ஒடுக்கிறதே அந்த சாதிகள் தான். அது வரலாறு இருக்குது, பெரிய வரலாறு. அப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம்னா 190% பேர் வந்து மறவர் சாதியை சேர்ந்தவங்க தான். அப்போ சொந்த சாதியே வந்து அங்கே அதிகாரியில் இருக்கும் பொழுது அங்கே கூலிப்படையாக இருக்கிறவன், கொலை பண்ணுறவன், ரவுடி, கொள்ளைக்காரன் எல்லாருமே என்ன யோசிப்பான், நம்ம சாதியை சேர்ந்த அதிகாரி தானே, நம்ம இனத்தை சேர்ந்தவர் தானே, அதை பார்த்துக்கலாம், அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு துணிச்சல் வருது இல்லை. இப்போ இந்த சுர்ஜித் என்ற குற்றவாளி ஏற்கனவே கூலிப்படையோட தொடர்பு இருந்திருக்கிறான். அவன் கூலிப்படையோட தொடர்பு இருக்கிறனால தான் அப்படியான ஒரு பட்டைக்கத்தி வந்து வச்சுருக்க முடியுது. அவன் சாதாரண யாரும் அதை வச்சுருக்க முடியாது. ஆனால் ஏன் அவன் மேலே வழக்கு இல்லை? அவன் மேலே இதுவரைக்கும் எந்த வழக்கம் இல்லை. அவன் சிறையில் இருந்தானா கூட யாருக்கும் தெரியல. அந்த செய்தி வந்து வெளியில் விடவே மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னு சொல்லி மறைக்கிற ஒரு தன்மை போகுது. ஊடகங்களும் வந்து ரொம்ப சாதி சார்பாக தான் நீங்கள் பேசுகிறாங்க. நிறைய ஊடகங்கள், சில ஊடகங்கள் மட்டும் தான் நீதியை பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் தொடர் எனக்கு இன்னொன்று இருக்குது. இந்த பொது சமூகத்தில் பொதுவெளியில் வந்து பொதுமக்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு கிளாரிட்டி என்னென்னா, யார் வந்து சாதி எதிர்க்கிறா, சாதியை வந்து யார் ஆதரிக்கிறா தெரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. இப்போ சாதி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நான் ஒரு மேடையில் போய் பேசினா கூட இந்த தம்பி இவர் மேடையில் போய் சாதின்னு பேசுறாருன்னு இந்த புரிதல் நமக்கு எப்படிதான் சொல்றது? எனக்கு இது ஒரு மாதிரி அது எனக்கு அதுதான். அது என்னன்னா, ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான போக்கில் இது ஒன்று. நம்ம முன்னே பேசணும் இல்லைங்களா, எல்லாத்தையும் சமப்படுத்துறது, நீயும் சாதி பார்க்குறான்னு சொல்கிறது, தலித் மக்களையும் வந்து சாதியவாதிகளை முத்திர குத்துறது, தலித் செயல்பாட்டாளர்களையும் நீ சாதியவாதின்னு சொல்லி முத்திர குத்துற இந்த போக்கு வந்து தீவிரமாக இருக்குது. இந்த போக்கு யார் செய்கிறாங்கன்னா, யார் சாதி ஆதிக்கத்தோட அந்த சிந்தனையோடு இருக்கிறாங்களோ அந்த கும்பல் தான் செய்கிறாங்க. அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக, அவங்க தங்களை வந்து பாதுகாத்துறதுக்காக, தான் மேலே வரக்கூடிய குற்றத்தை களங்கத்தை வந்து போக்கிக்கிறதுக்காக அவங்க திருப்பி அடிக்கிற ஒரு இதுதான் அது. அது ஒரு ஆயுதமாக செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு வன்மை தான். அது ஒரு வன்மை போக்கு தான். உண்மை அது கிடையாது. உண்மையே நாம் சொல்லக்கூடியது, ஒடுக்கப்படுற மக்கள், தலித் மக்கள், பழங்குடிகள் இன்றைக்கி வந்து தீண்டாமை வன்கொடுமை அனுபவிக்கிறாங்களா இல்லையா? தீண்டாமை வன்கொடுமை அவங்க மேலே நிகழ்த்தப்படுதா இல்லையா? இல்லையா? மற்ற எந்த சாதி மேலே தீண்டாமை வன்கொடுமை நிகழுதா? யாரையாவது வந்து நீ செருப்பு போட்டு ஊருக்குள்ளே வராத, நீ வந்து மலத்தை வந்து எடுத்து வாயில் திணிக்கிறது, மூத்திரத்தை வந்து மூஞ்சில் அடிக்கிறது, இந்த மாதிரியான வன்கொடுமைகளை, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி மிக கேவலமான வன்கொடுமைகளை வேறு எந்த சாதி அனுபவிக்கிறாங்க? இல்லை. அப்போ ஒரு தலித் மக்கள் தானே அப்படியான ஒரு வன்கொடுமை அனுபவிக்கிறாங்க. இப்போ இதுக்கு எதிராக வன்கொடுமைக்கு, கொலைகளுக்கு, ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கல்ல தலித் மக்கள், அதுக்கு ஆதரவான சக்திகளோ, இதை வந்து எதிர்த்து வலிமையாக பேசும் பொழுது என்ன, சாதி ஆதிக்கத்தை யார் செய்கிறாங்களோ, யார் வன்மத்தை வந்து கக்குறாங்களோ, யார் வந்து கொடூரமாக தன்னுடைய சாதி வெறியை காட்டுறாங்களோ, வன்கொடுமை நிகழ்த்துறாங்களோ, அவங்களுக்கு எதிராக வந்து தலித் மக்கள் வந்து போராடும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது, அதுக்கான ஆதரவு சக்திகள், செயல்பாட்டாளர்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது அது வந்து காயடிக்கப்படுது. அது சாதி எதிர்ப்புன்றது அதுதான். சாதி எதிர்ப்பு, சாதி ஆதிக்க எதிர்ப்பு அப்படின்றது அங்கே எந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் சாதி எதிர்ப்பு. அதுதான் உண்மை. அறத்தின் பக்கம் நிற்கணும்னு யார் பக்கம் நிற்கணும், அங்கே எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்கணும். ஆமாம், அதுதானே எப்பயுமே அறம், அதுதானே உண்மை. அந்த நீதியின் பக்கம் நிற்கிறது தானே நீ உண்மை. இப்போ என்ன சொல்கிறாங்க, கவின் வந்து கொல்லப்பட்டிருக்கான், கொடூரமான கொலை, அது தலித்து. இப்போ நீங்கள் இந்த சமூகம் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்குது? ஐயோ அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதா, என்ன அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை ஆகிடக்கூடாது, அந்த பொண்ணு யாரும் கேள்வி கேட்காதீங்க, அந்த பொண்ணு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு அப்படியே டைவெர்ட் ஆகுது இல்லை, ஒரு அனுதாபம் தேருது இல்லை. அப்போ என்னென்னா, இந்த சமூகத்தில், தமிழ்நாட்டில் இடைநிலை சாதிகளோட மனநிலை தான் இங்கே மேலோங்குதுக்கு செல்வாக்கு செலுத்துது. எல்லா இடங்கள்லையுமே எல்லாமே பார்ப்பனின்னு சொல்கிறாங்க. பார்ப்பனியத்தோடைய ரோல் வேறு ஒன்று. ஆனால் வெட்டு குத்துன்றது அவங்க செய்கிறதில்ல. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சாதியானவ கொலை செய்கிறது வந்து பிராமணர்கள் கிடையாது. அவங்க வந்து ஒதுக்கி வைக்குவாங்க, சேர்த்த மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, சென்னை நகரங்கள்லாம் நிறைய தலித் இளைஞர்களை காதலித்த பிராமண பெண்கள் அவங்கள வந்து வீட்டோடு அணைச்சிக்கிறாங்க. அதாவது அதுக்கான சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சு, அந்த தீட்டு போகிற மாதிரி வந்து செஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வீட்டோட அழைச்சிக்கிறாங்க. அந்த தொடர். ஆனால் அவங்க வந்து அந்த தலித் குடும்பங்களோட எந்த தொடர்பு வச்சுக்கூடாது, அப்படியான ஒரு உறவை வந்து உருவாக்கிறாங்க, கட்டமைப்பு. அது நடக்குது. ஆனால் கொடூரமாக வெட்டுறது, கொத்துறது, கொலை பண்ணுறது, கிராமங்களை எரிக்கிறது, இப்படி வந்து ஒரு கொடூரமான வன்முறை செய்கிறது இருக்குல்ல, இது எந்த சாதிகள் செய்கிறாங்க? இடைநிலை சாதின்னு சொல்லக்கூடிய சாதிகள் தான் இது செய்கிறாங்க. குறிப்பாக அதில் வந்து வளர்ந்த ஒரு நடுத்தர வர்க்கம், உழைக்கிற மக்கள் கூட ரொம்ப வந்து அப்படி இறங்குறதில்ல. அதுலேயே வளர்ந்த ஒரு வர்க்கம் இருக்காங்கல்ல,
சொத்து பத்தோடு இருக்கிறவங்க, அந்த ஆதிக்கத்தை தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க, வட்டாரத்தில் வந்து தான் செல்வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறவங்க, அரசியல் ஆட்சி அதிகாரத்தோட தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறவங்க, இவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப வந்து சாதி வன்முறையை செஞ்சு தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சாதியை நசுக்கிறது மூலம் தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ இதுதான் வந்துங்க நம்ம கேள்விக்குட்படுத்துறது. இந்த கேள்விக்குட்படுத்துறத தான் என்ன செய்கிறாங்கன்னா பொறுத்துக்காமல் இன்றைக்கி வந்து தலித் மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முன்ன மாதிரி வந்து அடங்கி போகிறது, அமைதியாக இருக்கிறது அப்படின்றது இல்லை. 90களுக்கு பின்பு நிறைய கல்வி அறிவு பெற்று வேலை வாய்ப்புக்குள்ளே வந்து ஓரளவுக்கு வந்து வளர்ச்சி பெற்றிருக்காங்க. அன்றைக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க. அடி போட்ட அடித்தாலும் அடி வாங்கினா ஒதுங்கி இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லைல்ல. திருப்பி கேள்வி கேட்குறாங்க, எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. நீ ஏன் என்னை சாதியை நடத்துகிறான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நீ செஞ்ச வேலையை எங்கள் அப்பா செஞ்ச வேலையை நான் ஏன்டா செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? இந்த மாற்றங்கள் வந்து சமூகத்தில் நடக்கிறதுனால இதை பொறுத்து கொள்ளாத ஒரு வன்மை பேச்சு தான் இது மாதிரி பேசுகிறது. சாதி எதிர்ப்பை பேசினாலும் சாதிக்கு எதிரான கொடுமைக்கு எதிராக பேசக்கூடியதையும் இது சாதி அப்படின்னு சொல்லி முத்திர குத்துற ஒரு மோசமான ஒரு இடைநிலை சாதியோட மனநிலை தான் அந்த போக்கு. கண்டிப்பாக தொடர். இப்போது தொடர்ந்து வந்து நம்ம ஆணவ கொலைக்கு எதிராக வந்து தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் அவர்கள் வந்து நம்ம ஆணவ கொலையில் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அதை தொடர்ந்து சென்னையில் வந்து சென்னையில் பள்ளிக்கரணையில் அந்த பெண் வந்து அவங்களும் சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம கவின் அவர்கள் வந்து ஆணவ கொலை மூலமாக இறந்துரும். இப்போது தமிழக அரசுக்கு இதில் தனிச்சட்டம் ஏற்றுவதில் என்ன சிக்கல் இருக்குது? தொடர்ந்து எந்த திராவிட கட்சியுமே இதில் வந்து ஒரு முனைப்பு காட்டுறது இல்லை. அது ஏன் தொடர்? இல்லை, அதுதான் இதில் என்ன பார்க்கணும்னா, இதில் வந்து ஒன்று ஆளுகின்ற கட்சிகளுக்கு வந்து வாக்கு சதவீதம் முக்கியம். எந்த சாதி பெரும்பான்மை சாதி அங்கே இருக்கிறாங்களோ தமிழ்நாட்டில் அந்த சாதியோட வந்து ஓட்டு வந்து முக்கியம். அந்த ஓட்டு வந்து சேதாரமாயிடக்கூடாது, அது வந்து பாதிப்பாயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை சட்டங்களை வந்து தீவிரமாக கொண்டு வரதில் ஒரு தயக்கமோ ஒரு வந்து என்ன சொல்கிறது, அது வந்து அப்படி எந்த கலகம் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க கட்சிகள். அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அதிமுக காலத்தில் இன்னும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் அவங்க அதை பற்றி பேசக்கூட இல்லை. அதே உங்களுக்கு தெரியும் 2015 16 வந்து பன்னீர்செல்வம் அமைச்சராக இருந்தவர் அன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் பேசினார். எந்த ஆணவ கொலையுமே தமிழ்நாட்டில் நடக்கலன்னாரு. ஆனால் அவர் பேசின அடுத்து ஒரு வாரத்தில் 2 வாரத்திலே தான் உடுமலை சங்கர் வந்து மிக கொடூரமாக பட்ட மகளை வெட்டி கொல்லப்பட்டார், ஆணவ கொலை செய்யப்பட்டார். இப்போ இந்த மாதிரி அப்பட்டமாக இந்த சமூக யதார்த்தத்தில் என்ன நடந்துகிட்ருக்குது, எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குது அப்படின்றத கண் கூட பார்க்கக்கூட மறுத்து அதை மறைச்சி இவங்க வந்து தன்னுடைய சாதி நலனை ஓட் பேங்கை வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அதிமுக ஆட்சியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுது எல்லா மக்களுக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் வந்து சமூக நீதி பேசக்கூடிய ஒரு ஆட்சி அப்படின்ற அடிப்படையில் இங்கே வந்து எல்லாருமே வாக்களித்தாங்க, தேர்ந்தெடுத்து ஆட்சியில் வர வச்சாங்க. உண்மையை ஒரு சில திட்டங்களை அப்படி வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து தலித் மக்களுக்கான ஆணையம் அமைச்சாங்க. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையையும் அந்த தங்கத்தையும் வந்து அதிக அளவு அறிவித்து சொன்னாங்க. சமத்துவபுரங்கள் வந்து அதிகமாக வந்து கட்டப்படும்னு சொல்லி அறிவித்தாங்க. அம்பேத்கருடைய நூல்களை வந்து பரவலாக வந்து அச்சிட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இரட்டை சுடுகாடு வந்து இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கிராமத்தில் வந்து இரட்டை சுடுகாடு இல்லாமல் ஒரே சுடுகாடாக எந்த கிராமங்களை வந்து அமைக்குமோ அந்த கிராமத்துக்கு 10 லட்ச ரூபா நாங்கள் வந்து நிதி கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அறிவித்தாங்க. ஆனால் இது எல்லாமே செஞ்ச இதே திமுக அரசு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றதில் என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூட திரும்ப கேட்குறோம். அது வந்து இன்னும் வந்து முழுமையாக புரிஞ்சிக்கலான்ற ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி வெளியிலே வைக்கிறாங்க. இல்லை தனி சட்டமெல்லாம் தேவையில்லை. இப்போ அந்த விவாதம் ஓடுது. இப்போ கவினுடைய சாதி ஆணவ கொலைக்கு பின்பும் எதுக்கு தேவையில்லாமல் சட்டம் வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி. அது வந்து அரசு அதிகாரத்து மேலே சட்டத்து மேலே ஏற்கனவே மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையிலேருந்து சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் அது தப்பானது. சட்டமும் தேவை, சமூக நீதி இயக்கங்களும் தேவை. இங்கே வன்கொடுமை தடுப்பு சட்டம் தலித் மக்கள் வந்து மிக கொடூரமாக பாதிக்கப்படும் பொழுது 1950களே வந்து அப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் அவசியமானதுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. 50லிருந்து அதுக்கடுத்து 83 84 அடுத்து 89 இறுதியாக சட்டமாகுது. இப்போ அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரும் பொழுது கூட இதே விவாதம் தான் போயிடுச்சு. எதுக்கு தேவையில்லை, இது வந்து என்ன ஆக போகுது, அதில் ஒன்றும் பெருசாக மாற்றத்தை கொண்டு வராதுன்னு சொல்லி. ஆனால் அது வந்த பின்பு தான் இன்ன வரைக்கும் தலித் மக்களுக்கு ஒரு சிறு அளவில் கூட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு வழக்கை கொடுக்கறதுக்கு தைரியமாக போக முடியுதில்ல. இந்த சட்டம் நமக்கு உதவியாக இருக்குது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து அவன் என்னை மோசமாக பேசிட்டான், தீண்டாமை கடைபிடிக்கிறான், ஜாதியாக என்னை வந்து ஒதுக்குறான், பாகுபாடு காட்டுறான்னு சொல்லி நம்ம போய் பேச முடியுதில்ல. இப்போ வந்து தலித் இளைஞர்கள் அல்லது தலித் பெண்கள் அல்லது வந்து பிற்படுத்தப்பட்ட சாதி பெண்கள் ஆண்கள் இவர்கள் மட்டும் கொல்லப்படுறது இல்லை. இப்போ அண்மை காலமாக முன்னாடி பேசணும். ஆமாம்,
ஒரே சாதிக்குள்ளேயே ஆணவக்குள்ள செய்கிறாங்க, ஒரே சாதிக்குள்ளேயே சாதி ஆணவக்குள்ள செய்கிறாங்க. அது நிறைய பார்க்கலாம். உங்கள் தூத்துக்குடியில் வந்து மாரி செல்வம், கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒரு இணையர்கள் திருமணம் பண்ணி வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மேஜர் வயசு தான், ஒரே சாதி கல்லர். ஆனால் அவங்க 2 பேரும் கொள்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் ஜெகன் சொல்லிட்டு ஒரு இளைஞன், வன்னியர் சாதி தான், பொண்ணு வன்னியர், அந்த தம்பி வன்னியர் தான். அந்த பையனை வந்து நீ வந்து கூலி வேலை செய்கிற பையன், என்ன டைல்ஸ் ஓட்டுற பையன், உனக்கு ஏன் பொண்ணு கேட்குதுடான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொருளாதார அந்தஸ்து அந்த ஏற்றத்தால் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பையனை வந்து கொடூரமாக கொண்டாங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ அண்மையில் கூட நடந்துச்சு. கோயம்புத்தூரில் அரசு கல்லூரியில் படித்த ஒரு பொண்ணு வித்யான்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணு வந்து நாவிதருக்கு சாதி, குலார் சாதியை சேர்ந்த ஒரு இளைஞனை காதலிக்கிறாங்க. அந்த நாவிதர் சாதி அந்த பொண்ணோட அண்ணனோ தம்பியோ, எப்படி நீ வந்து அந்த சாதியை சேர்ந்த பையனை காதலிக்கலான்னு சொல்லி கொள்கிறாங்க. 2 பேருமே பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க தான். இது மாதிரி ஏராளமாக நிறைய சொல்ல முடியும். இதே திருநெல்வேலியில் இசைக்கு முத்து, சத்யபாமான்னு சொல்லிட்டு ஒரு இணையர்கள். அந்த இசைக்கு முத்துன்றது கோனார், இவங்க வந்து கல்லர். அந்த சத்யபாமான்ற பெண்ணோடைய அதாவது குடும்பத்தில் ஏற்றுக்கிட்டாங்க இந்த 2 பேரையும். சரி, அவன் இன்ஜினியர் படிச்சுட்ருக்கிறான், நல்ல சம்பளம் படிக்கிற வேலையில் இருக்கிறான், இன்ஜினியராக இருக்கிறான், அவனுக்கு நல்ல சம்பளம் வேலை நல்லா இருக்கிறான், நம்ம பொண்ணு சரி கல்யாணம் பண்ணி போய்கிட்டோம், எப்படியோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டோம் சொல்லிட்டு 2 குடும்பமே ஏற்றுக்கிட்டாங்க, 2 குடும்பமே சம்மந்தமாயிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணோட தம்பி இருக்கான் ஒருத்தன், தம்பியோ அண்ணனோ, அவன் என்ன செய்கிறான்னா, அது எப்படி என் அக்காவை நீ வந்து காதலிக்கலாம், நீ என்ன ஜாதி, நீ கோனார், உனக்கு எப்படி ஏன் பொண்ணு கேட்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறானுங்கன்னா, இவன் வந்து அந்த ஆற்றுல குளிக்கும் பொழுது அந்த இசைக்கு முத்துன்ற இளைஞரை வந்து பின்னாடி போய் வெட்டி கொள்கிறான். சின்ன பையன் தான் வெட்டினவன், 19 வயசு என்னமா தான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன பசங்க, அதாவது இப்போ வளரக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பசங்க, சின்ன பசங்க இளைஞர்கள், இவங்க தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா புதுசாக வந்து அருவாளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. புதுசாக அறிவாளை எடுத்துக்கிட்டு எல்லா இடங்களிலும் வீரமாக அதை காட்டிக்கிட்டு சாதி பெருமை பேசிக்கிட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஆண்ட பெருமையை பேசிக்கிட்டு தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிற ஒரு போக்கு இன்றைய இளைஞர் மத்தியில் அதிகரிச்சிருக்குது. தொடர் இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கலை நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை கொலை பண்ணும்போது வந்து அவனை நம்ம குற்றவாளியாக தான் நம்ம வந்து பாவிக்கணும், அவனை குற்றவாளியாக தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக நம்ம யுவராஜ் அவர்கள் வந்து ஜெயிலேருந்து வந்தோடனே அவர் மிகப்பெரிய ஒரு போராளி மாதிரியும் சமூகத்துக்கு போராடின ஒரு மனுஷனாக போர்ட்ரை பண்ணுறது. இப்போ இவரையுமே வந்து இந்த சுர்ஜிதா அந்த நபரையுமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஆமாம் அவர் வந்து எங்கள் சமூக போராளி, அவர் வந்து போராடினார். இப்போ இந்த மனநிலை வந்து குறிப்பாக வந்து கிராமங்களில் இருக்கிற ஒரு வளர்கிற ஒரு சின்ன பையனுக்கோ இல்லை வந்து காலேஜ் போகிற அந்த உயர்சாதியினருக்கோ திரும்ப அந்த மனநிலைகள் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குமோ? இப்போ அதை மாற்றுறதுக்கான விஷயங்கள் என்ன? ஆமாம். இப்போ என்னென்னா பார்த்திங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் சாதி ஆதிக்க உணர்வுன்றது இன்றைக்கி மேலோங்கி வருது. அந்த இறுக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஏன் அதிகமாகுது அப்படின்னா, சமூகத்தில் வந்து இப்போ நிறைய தளர்வுகள் உருவாகுது. பழைய மாதிரி வந்து தலித் மக்கள் வந்து அடிமைகளாக அந்த அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களாவோ அப்படியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சாதி கட்டமைப்புக்குள்ளே வந்து அவங்க இல்லை. அது உடையுது. அவங்க தாங்களே விடுவிச்சுக்கிட்டு நகரம் நோக்கி வராங்க, வேறு வேலைக்கு போகிறாங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறாங்க, பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுமே. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, சுற்று வட்டாரில் வாழக்கூடிய எல்லா சாதியில் இருக்கக்கூடிய சாதிய ஆதிக்க மனோபாவம் உள்ள அதிகம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு உறுத்தலை ஏற்படுத்துது, ஒரு பொறாமையை உருவாக்குது, ஒரு வன்மத்தை உருவாக்குது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கூடுதலாக வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி பாரு நமக்கு கீழே ஒருத்தங்க இருந்தானுங்க இந்த சாதிக்காரனுங்க, இப்போ நம்மளே மீறி நம்ம சொல் பேச்சு கேட்காம நமக்கு அடிமை தொழிலாக செஞ்சுருந்தவங்க இன்றைக்கி மீறி போகிறானுங்களே, இன்றைக்கி மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற அந்த வன்மம் இருக்குல்ல, அதுதான் என்ன செய்யுதுன்னா அவங்கள வந்து இன்னும் தூண்டி விடுறதா ஆகுது. இந்த பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மாற்றம் என்ன செய்யுதுன்னா இன்னும் அவங்கள தூண்டுது. அப்போ என்ன செய்கிறானுங்கன்னா, சாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவனுங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றா கூடுறாங்க, ஒரு கும்பல் ஒன்றா கூடுது, ஒரு கும்பலை ஒன்றா செய்து சாதி சங்கமாக சேர்றானுங்க, சாதி அமைப்பாக சேர்றானுங்க. அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தன்னோட அடித்தளத்தை இழந்தவங்க, மக்கள்கிட்ட தன்னோட அடித்தளம் செல்வாக்கை இழந்தவங்க, சாதி வச்சியாவது நம்ம வந்து கட்சியை வளர்த்திடலாமா, சாதி வச்சியாவது நம்ம கட்சியை வந்து பெருசாக வளர்த்துக்கலாமா அப்படின்ற இடத்துக்கு வந்து நெருக்கடி தள்ளப்படுது. இப்போ இவங்க என்ன செய்கிறானுங்கன்னா, கடைசி கோடு நிற்கிறத இருந்தால் பிற்போக்கு இடத்துல நிற்கிறாங்க. என்னதான் முற்போக்கான அரசியல் பேசியிருப்பாங்க இந்த கட்சி தலைவர்கள், சில பேரெல்லாம் பயங்கர முற்போக்கானதை பேசியிருப்பாங்க, தமிழ்நாட்டோடைய உரிமைகளை பேசியிருப்பாங்க, சாதி ஒழிப்பு அரசியல் கூட பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க கடைசியில் எங்கே போய் நிற்கிறாங்க, இதே சாதி சகதிக்குள்ளே தான் போய் விழுறாங்க. அதே இழிவான அந்த ஒரு கோட்பாடை எடுத்துக்கிட்டு தான் மக்கள்கிட்ட வந்து வன்முறை பண்ணுறது, மோதலை உருவாக்குறது, மக்களோட வந்து ஒரு பிரிவுகளை வந்து உருவாக்குறதுன்றது ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. அது அரசியல் நலனுக்காகவும் செய்கிறாங்க. அப்போ என்ன ஆனால் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் கிராமப்புறத்தில் ஏற்படுற மாற்றங்கள்,
அது ஏற்படுற மாற்றங்கள் தளர்வுகள் என்ன செய்யுது அப்படின்னா, இது போன்ற சாதிய சங்கங்கள், சாதிய உதிரி கும்பல் நிறைய உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்போ வந்து இந்த அதே போல் பார்த்திங்கன்னா, முன்னெல்லாம் பெண்கள் வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க. இந்த கடந்த 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் தான் பெண்கள் அதிகமாக நகரம் நோக்கி படிக்க வராங்க. அப்போ படிக்க வராங்க, வேலைவாய்ப்புக்கு தேடி போகிறாங்க, சுயமாக வந்து சிந்திக்கிறாங்க, தனக்கான ஒரு தேர்வு, தனக்கான ஒரு வாழ்க்கை தேர்வு, காதலை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. முன்ன அந்த மாதிரி இல்லை. பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு செய்யணும் அப்படின்றது தான் அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தது இந்த ஒரு ஆணாதிக்க குடும்ப சமூக அமைப்புக்குள்ளே. அப்போ இப்போ அப்படி இல்லை. அது உடச்சி ஒரு சுதந்திரத்தை பெறும் பொழுது அவங்க தங்களுக்கான ஒரு தேர்வையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, வாழ்க்கை தேர்வை, காதல் தேர்வையும். அப்போ என்ன ஆகுது, முன்னே விட காதல் திருமணங்கள் அதிகரிக்குது, சாதி மீறிய திருமணங்கள் அதிகரிக்குது, மதம் மீறிய திருமணங்கள் அதிகரிக்குது. அப்போ இந்த சூழல் இருக்குல்ல, இது என்ன செய்யுது, இந்த மாதிரியான சாதி வெறி கும்பலை ஒரு வைத்தறிச்சலை உருவாக்குது, ஒரு வன்மத்தை உருவாக்குது. அப்போ இது எப்படியாவது எது செய்யணுண்டா, இதை எப்படியாவது தடுக்கணுண்டா அப்படின்னு என்ன செய்கிறானுங்கண்ணா, நாடக காதல்ன்ற பேர்லேயும் என்ன நம்ம பொண்ணுங்களை தொட்டா வெட்டணும் அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சாதி வன்மத்தோடையும் பரப்புரையை வந்து மேற்கொள்கிறாங்க, முன்னெடுக்கிறாங்க. இந்த போக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் யுவராஜ் போன்ற இந்த சாதி வெறியன் நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது கூட வந்து சுற்று வட்டாரத்தில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு அது ஒரு வீர மாதிரி அவன் கொலைகாரன், கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அது அந்த சமூகத்துக்கு அவமானம், அந்த சாதிக்கு அது அவமானம் தான். என்னடா வாழ்க்கையில் முன்னேறதை பற்றி யோசிச்சா இவன் சாதிக்கு கொலை பண்ணிட்டு வந்து நிற்கிறானேன்னு சொல்லி அந்த சாதிக்கே வந்து அது ஒரு கேடுகட்ட அவமானம் தான். ஆனால் அது அவமானம் பார்க்காத ஒரு பிரிவு, உதிரி கும்பலாக சுற்றக்கூடிய ஒரு பிரிவு இதை வந்து ஒரு வீரமாகவும் கௌரவமாகவும் எடுத்துக்கிட்டு அது வந்து போற்றக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது யார், அவனோட அப்பா அம்மா, அவனோட தம்பி, அங்கே இருக்கக்கூடிய சாதிவாதிகள் தான் அந்த பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பல பெண்களை வந்து வாழ்க்கையை தாங்களே கொலை பண்ணி கொலைகாரன்ற பட்டம் வாங்கி சிறைக்கும் போய் வெளியில் வந்து ஒரு நடைப்பெணமாக வாழ்கிற ஒரு தன்மையில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த பெண்ணும் அப்படி தான் இனிமேல் வாழ போகிறாங்க, நடைப்பெணமாக தான். இப்போ இந்த அவலத்துக்கு யார் காரணம், உங்களோட நீங்கள் தூக்கி பிடிக்கிற வீரம் பேசுகிற பெருமைன்னு சொல்கிற அந்த ஆண்ட பெருமை பேசக்கூடிய மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு பட்டாக்கத்தியை கையில் வச்சுக்கிட்டு சுற்றக்கூடிய இந்த உதிரி கும்பல், இந்த முட்டாள்தனமான இந்த கும்பலால் அந்த ஒட்டுமொத்த சாதியில் நல்லா அதாவது முன்னேறி வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட வந்து அது பெரிய தடை தான். இது வந்து ஒரு பெரிய போராட்டம் தான். இப்போ இதில் இன்னொன்று என்னென்ன தோழர், இப்போ பொதுமக்களுக்கு சாதி சார்ந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுவதுன்னு தெரில. குறிப்பாக வந்து ஒரு ஆணவ படுகொலை நடக்குது, இல்லை வந்து ஒரு சாதி சார்ந்த வன்முறை நடக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போல்லாம் யார் சாதி பார்க்குறா, இவங்க தான் பேசி பேசி ஜாதியை வளர்த்துறாங்க, எனக்குலாம் எவ்வளோ தலித் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பெருமையாக சொல்கிறது. அண்ட் இவங்க தான் ரொம்ப நாளாக நசுக்கப்பட்டோம் பெதுக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா பார்க்குறேன். இப்போது இந்த மக்களுக்கு அந்த சாதியினுடைய கொடூர முகத்தை நம்ம எப்படி தொடர்ந்து புரிய வைக்கிறது? இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க, நாங்களாம் எங்கள் ஜாதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது அது முன்னே இருந்தது, ஒரு இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படியான ஒரு தளர்வு தன்மையில் இருந்தது. யாரும் வந்து ரொம்ப முதன்மையாக பார்த்து பழகிறது அப்படின்னு இல்லை. சாதி மறுப்பு திருமணம் கூட நிறைய நடந்தது. ஆனால் தினமும் கொலைகள், இந்த மாதிரியான சாதியான கொலைகள், வன்முறைகள் அப்படின்றது ரொம்ப இல்லை. இப்போ அண்மை காலமாக தான் ரொம்ப அதிகரிச்சிட்ருக்குது. அது எப்போனா இந்த பாமக வந்து நாடக காதல் சொல்கிற ஒரு அரசியலை கையில் எடுத்து பண்ணதோட விளைவு இன்றைக்கி விஷம் போல் எல்லா கிராமங்களையும் எல்லாரோட மனதிலையும் ரொம்ப ஆழமாக வந்து பதியப்பட்டிருக்குது. அதோட விளைவு தான் இன்றைக்கி ரொம்ப அதிகரிச்சிருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா சில வந்து குடும்பங்களில் தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறதெல்லாம், வெட்டு குத்துன்றதெல்லாம் நிறைய இடங்களில் வந்து நடக்குது. இப்போ அதை ஏற்றுக்கிறாங்க, நிறைய குடும்பம் அங்கீகரிச்சுட்டு வாழ்கிறாங்க. சரி பையன் நல்ல பையனா, அவன் நல்ல குடும்பம், சரி பொண்ணு எப்படியோ ஒன்று வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சுட்டு வாழ்கிற ஒரு போக்கு நிறையா இருக்குது இன்றைக்கி இல்லையா. நீ உனக்கு பிடிக்கலையா, நீ ஒதுங்கி நின்றுக்கா, விருப்பம் இல்லையா ஒதுங்கி நின்றுக்கா. கொல்றது, வெட்டுறது, என்ன கிராமத்தை கொளுத்துறது, இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு வன்முறை இருக்குல்ல, அந்த மனிதர்களே அந்த இடத்துல வாழ முடியாத ஒரு இயல்பே அது சிதைக்கிற மாதிரி போதில்ல. அதே போல் இந்த சாதிவாதிகள் இப்படி கையில் எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு வன்முறை மோதலை, இதுக்கு துணை போகக்கூடாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. ஒரு மனித இப்போ வந்து வன்முறை ஒரு பையன் பண்ணுறான், ஒரு கும்பலே பண்ணுது, ஒரு ஊரை எரிக்கிறாங்க அல்லது ஒரு கொலையை பண்ணுறாங்க, அடித்து காலி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்கள் வந்து மட்டும் பாதிப்படுறதில்ல இல்லையா. அந்த வன்முறை செய்கிற பையனும் வந்து ஜெயிலுக்கு தானே போகிறான், அவன் லைஃப் போதில்ல. அந்த பையனை மட்டும் பாதிக்குது, அது அவங்களோட குடும்பத்தை சேர்த்து தானே பாதிக்குது. அது அடுத்த வாழையை தொடருதில்ல, தண்டனை அனுபவிச்சுட்டு வர வரைக்கும் வாழ்க்கை போயிடுது. அந்த பையனை வந்து ஜெயிலிருந்து மீட்டு எடுக்கணுன்றதுக்காக அந்த பெற்றவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிற நிலபலத்தெல்லாம் விற்று என்ன கடனை வாங்கி அந்த காசை வந்து கோர்ட்டு கேஸு, ஜெயிலுக்கு இது ஸ்டேஷனுக்கு சொல்லி போட்டு அதை செலவு பண்ணி தான் அந்த பையனை எடுக்கிறாங்க. அப்போ இந்த சாதி வன்முறையினால்
சாதி கொடுமைக்குள்ளே இறங்குறதுனால எவ்வளோ ஒரு பெரிய குடும்பங்களே சேதாரம் அளவுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குது இல்லை, 2 தரப்புலையுமே சொல்கிறேன். அப்போ இது வந்து பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். எந்த சாதியவாதிகள் தங்களை தூண்டி விடுறாங்களோ, கலவரம் பண்ணுறாங்களோ, தன்னோட பொண்ணு வந்து இன்னொரு சாதி சார்ந்த ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்கிட்டாலோ, இன்னொரு சாதி சேர்ந்த பெண்ணை வந்து தன்னோட பையன் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாலோ, காதலிச்சாலோ, அதை வந்து விடுங்க, அவங்க எங்கேயோ போய் வாழ்ந்துக்கிட்டோம். அது வந்து கொடூரமாக கொலை பண்ணுறது, அதுக்காக திட்டம் போடுறது, பழி வாங்கணும்னு துடிக்கிறது, அதுக்காக போய் நீ காலம் போல் ஜெயில் அனுபவிக்கிறது, இதெல்லாம் எதுக்கு தேவையா இல்லையா? உன் வாழ்க்கை நீங்களே செதைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ பொதுமக்கள் வந்து இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு, கொலைகளுக்கு வந்து துணை போகக்கூடாது. இந்த நேரத்தில் தொடர் நம்ம வந்து கௌசல்யா தோழர் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது, திவ்யா தோழர் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது, சுபாஷினி தோழர் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சாதி வெறியர்களுக்கு வந்து அவங்க கௌரவத்துக்காகவும், அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நான் வந்து பெரிய சாதி, நான் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த கன நேரத்தில் வந்து அந்த கொலையை வந்து செஞ்சுட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துடுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க, என் வாழ்க்கை அவள் தான் போயிடுறாங்க. ஆனால் அந்த ஒரு பெரும் காதலோடு இருந்த சுபாஷினியோட வாழ்க்கை என்ன ஆகுது, பெரும் காதலோட பேரன்போட இருந்த திவ்யாவோட வாழ்க்கை என்ன ஆகுது, பெரும் காதலும் பேரன்போட இருந்த கௌசல்யா தோழரோட வாழ்க்கை என்ன ஆகுது. அப்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும்? சுபாஷினிக்கு நம்ம சொல்கிற வேண்டுகோள், நீ வீட்டை விட்டு வெளியில் வா. என்ன அதே சாதி, அதே கௌரவம் பேசக்கூடிய, சாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெண்களை வந்து நீ முடக்கக்கூடிய, நம்ம சாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடக்கக்கூடிய அந்த கட்டத்துக்குள்ளே, அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே வந்து நீ சிக்கிக்காத, நீ அதுக்குள்ளே வந்து மூழ்கிறாத, பலியாகிறாத, அதுலேருந்து நீ வெளியில் வா. இப்போ ஒரு வீடியோ கூட விட்டாங்கல்ல, செயற்கையாக இருக்குது நிறையா. அவங்க கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு கவின் கொல்லப்பட்டிருக்கானே, நம்மளுடைய காதலன், நம்ம கரம் பிடித்த ஒரு எதிர்கால கணவன் கண்ணு மூடி நம்முடைய பெற்றோர்களால், தன்னோட தம்பியால் கொடூரமாக ஆணவ கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற பற்றியான எந்த ஒரு வருத்தமோ ஒரு அழுகை கூட இல்லை. ரொம்ப செயற்கையாக பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க. ஏன் என்ன பேசணும், என்ன அவசியம்? ஏன்னா ஆமாம், மன அழுத்தம் கொடுத்து கஸ்டடியில் இருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வரேன். நீ அங்கே இருந்தியானா நீ மன அழுத்தத்துக்குள்ளாகவ, கஸ்டடியில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீ இயங்குவ. உன்னுடைய பெற்றவங்க, உன்னோட உறவினர்கள் என்ன சொல்கிறாலும் நீ அதை தான் கேட்டாகணும். நீ சுதந்திரமாலாம் அங்கே யோசிக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. அப்போ நடைப்பெணமாக அவங்களுடைய சாதிய கட்டுக்குள்ளே, குடும்ப கட்டுக்குள்ளே, அந்த ஆணாதிக்க வளையத்துக்குள்ளே நீ சிக்கிக்காமல் அதுலேருந்து வெளியில் வா. வெளியில் வந்து உன்னோட காதலன், கொல்லப்பட்டவனோட காதலனுக்காக நீ குரல் கொடு, போராடு. அப்போ தான் நீ வந்து வீரமான ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் பார்க்கப்படும், எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க இல்லையா? எல்லா இயக்கங்களும், ஜனநாயக சக்திகள் இருந்து எல்லாருமே உனக்கு ஆதரவு நிற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் வந்து சுபாஷினி தேர்வு செய்யணும். அவங்க வெளியில் வரது தான் அவங்களுக்கு சுதந்திரம், நிம்மதி. இல்லைன்னா அவங்க வந்து நடைப்பணமாக தான் கடைசி வரைக்கும் வாழ்கிற மாதிரி ஆகும். நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஜெய் பீம்.